புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை கவர்னர் கைலாஷ்நாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி அரசு காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி ஆய்வாளருக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் விழாவில் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், உள்துறை கூடுதல் செயலர் கேசவன், காவல்துறை துணை இயக்குநர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் மொத்தம் 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், காவல்துறையின் உண்மையான பலம் மக்களின் நம்பிக்கைதான். மக்கள் உங்களை பார்த்தால் பயப்படாமல் நம்பிக்கையோடு அணுக வேண்டும். அதற்காக உங்கள் நடத்தை, உங்கள் பேச்சு, உங்கள் அணுகுமுறை எல்லாம் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். கடுமை தேவைப்படும் இடத்தில் கடுமையாக இருங்கள். கருணை தேவைப்படும் இடத்தில் கருணையோடு இருங்கள். சட்டத்தை அமல்படுத்துவது உங்கள் கடமை. ஆனால் நீதியை நிலைநிறுத்துவது உங்கள் தலையாய பொறுப்பு. எந்தவித அரசியல் சமூக பிரஷர்களுக்கும் இடம் தராமல் அரசியல் அமைப்பின் ஆன்மாவை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். இன்று நீங்கள் பெறும் பணி ஆணை ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் அல்ல. நான் நாட்டை பாதுகாப்பேன், மக்களை காப்பேன், சட்டத்தை மதிப்பேன் என்று உங்கள் மனதிற்குள் நீங்கள் எடுக்கும் உறுதிமொழி. அன்பானவர்களே, நீங்கள் இந்த வேலையை பெறுவதற்கு பல ஆண்டுகள் உழைத்திருப்பீர்கள். எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ என்று பல கட்டங்களை கடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து என் மகன் போலீஸ் அதிகாரி என்று பெருமையாக சொல்ல வேண்டும். குழந்தைகள் உங்களை பார்த்து நான் வளர்ந்த காவல் அதிகாரியாக ஆக வேண்டும் என்று கனவு காண வேண்டும். ஏனென்றால் வளரும் தலைமுறைக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடல். புதுச்சேரி மாநிலம் அமைதியான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக உருவாகிறது என்றால் அதற்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அடித்தளத்தை வலுப்படுத்த போவது நீங்கள் தான். பணி ஆணை பெறும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். புதுச்சேரியில் தற்காலிக கவர்னர் மாளிகையின் கேட் எகிரி குதித்த மரபணவரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கலாச்சார மையம் தற்போது தற்காலிக ஆளுநர் மாளிகையாக மாற்றப்பட்டு அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மாளிகையின் முன்பக்க கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அவர் அங்கு விருந்தினர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்றார். தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த துணைநிலை ஆளுநரின் மகன் அந்த வாலிபரை கண்டு சந்தேகம் அடைந்த உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து சென்று அந்த வாலிபரை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவரை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப கட்ட விசாரணைகள் அந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஹிருத்திக் ஜா என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் மாணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் எந்த நோக்கத்திற்காக ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்தார், யாருடன் தொடர்பில் இருந்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் இவ்வாறு மர்ம நபர் ஒருவர் நுழைந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் சோஃபோ கார்ப்பரேஷன் நிறுவனம் கிராமப்புற கண்டுபிடிப்பு மற்றும் கடின தொழில்நுட்ப ஆராய்ச்சி மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் ஜோஹோ கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் ஆகியவை பொருள், அறிவியல் மற்றும் எரிசக்தி தொழில்நுட்பங்களில் கூட்டு ஆராய்ச்சியை முன்னேற்றுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU மூலம் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை முறைப்படுத்தின மேம்பட்ட பொருட்கள் மற்றும் எரிசக்தி சேமிப்பு அமைப்புகளில் நீண்ட கால அதிக ஆபத்துள்ள ஆராய்ச்சி முதலீடுகளுக்கான ஜோஹோவின் உறுதிப்பாட்டுடன் பொருள், அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தில் புதுவை பல்கலைக்கழகத்தின் கல்வி சிறப்பை இந்த கூட்டாண்மை மேம்படுத்துகிறது. இந்த ஒத்துழைப்பு ஒரு வலுவான திறமை குழுவை உருவாக்கும், புதுமையான தயாரிப்பு மேம்பாட்டை ஊக்குவிக்கவும், கிராமப்புற மற்றும் அரைநகரப்புற இந்தியாவில்
அதிக ஊதியம் பெறும் வேலைகளை உருவாக்கவும் தொழில்நுட்ப இறையாண்மை மற்றும் பொருளாதார முன்னேற்றம் குறித்த இந்தியாவின் இலக்குகளை ஆதரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் அலுவலகத்தின் டீன் பேராசிரியர் விக்டர் ஆடத்துக்குமார் வரலாற்று சிறப்புமிக்க கையெழுத்திடும் விழாவில் பங்கேற்பாளர்களை வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இரு நிறுவனங்களை சேர்ந்த மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். சோஹோ தலைமை விஞ்ஞானி டாக்டர் ஸ்ரீதர் வேம்போ, ஜோஹோ நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஆனந்த் தலைமை நிதி அதிகாரி கிருஷ்ணன் ஸ்ரீநாத், முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப உரிமை தலைவர் மற்றும் டாக்டர் பிருந்தா, ஜோஹோ விஞ்ஞானி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தொடக்க உரையை நிகழ்த்தி இந்த கூட்டு முயற்சிக்கு ஊக்கமளித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார். பசுமை எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தில் பல்கலைக்கழகத்தின் தனித்துவமான வளத்தை எடுத்துரைத்த அவர் இந்த முயற்சிக்கு ஏற்ற வகையில் அதை நிலைநிறுத்தினார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி ஆராய்ச்சியை தொழில்துறை தேவைகளுடன் இணைத்த உருமாறு விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது என்று பேராசிரியர் பாபு குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலையொட்டி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போலீசார் புதுச்சேரியிலிருந்து திருப்பதி செல்லும் பயணிகள் ரயிலில் சோதனை மேற்கொண்ட போது தனியாக கிடந்த பேக்குகளில் 20,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பணம், மது உள்ளிட்ட பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா என்பதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வாகனங்களுடன் சேர்ந்த ரயில்களிலும் சோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து சோதனை நடத்தினர். அப்போது புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு புறப்பட்டிருந்த பயணிகள் ரயிலில் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சூரத்குமார் தலைமையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது ரயில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்த 2 பேர்கள் போலீசாரின் கவனத்திற்கு வந்தது. சந்தேகத்தின் பேரில் அந்த பேக்குகளை திறந்து பார்த்த பொழுது சுமார் 20,000 மதிப்புள்ள விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மது பாட்டில்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த பேக்குகள் யாருடையது மற்றும் மது பாட்டில்களை ரயிலில் கொண்டு வந்தவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து திருமண மண்டப உரிமையாளர் நல சங்கம் தலைவர் வேல் சுக்க இசைக்கலைவன் புதுவை அரசுக்கு விடுத்துள்ள கோரிக்கைகள் ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்தியாவில் வணிக பயன்பாட்டிற்கு கேஸ் சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நிலை தொடர்ந்தால் திருமண மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறையும். இதனால் திருமண மண்டபங்களின் வருமானமும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் அந்த தொழிலை நம்பியுள்ள சமையல் கலைஞர்கள், மேடை அலங்காரம் செய்பவர்கள், மின்விளக்கு மற்றும் பந்தல் அமைப்பவர்கள், புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் அதனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படும். திருமண மண்டபங்களை சார்ந்து செயல்படும் பல சிறு மற்றும் குறு தொழில்கள் இதன் காரணமாக நசிந்து போகும். இதனால் உள்ளூர் வணிகம் மற்றும் பொருளாதாரத்திற்கே கடும் பாதிப்பு ஏற்படும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் பெரும்பாலும் வணிகர்கள் செலுத்தும் வரிகளை நம்பியே இயங்குகிறது. எனவே இந்த சூழலில் வணிகர்களின் நிலையை பாதுகாக்க அரசு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்நிலையை அரசு கவனத்தில் கொண்டு திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து கிடைக்க விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் புதுச்சேரி அரசு துறைகள், உள்ளாட்சித்துறை, தன்னாட்சி உயர்கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிறுவனங்கள் மற்றும் ஒரு சில பொதுத்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1/1/2016 முதல்
அதனுடைய பலன்களை அமல்படுத்தப்பட்டு அந்தந்த துறை ஊழியர்கள் பெற்று வருகின்றனர். ஆனால் அரசு ஊழியர்களைப் போலவே அதே பணிகளை மேற்கொண்டு அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றி புதுச்சேரி மக்களுக்கு சேவை நோக்கோடு செயல்பட்டு வரும் ஒரு சில அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு இதுவரை 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாமல் உள்ளது. கடந்த 2019 முதல் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 7வது ஊதிய குழு அமல்படுத்தப்படாத அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்த வேண்டும் என்ற அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு நிதித்துறையின் இந்த தவறான முடிவை கண்டித்தும் உடனடியாக விடுபட்டுள்ள அனைத்து பொதுத்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கும் 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை காலம் கடத்தாமல் அமல்படுத்த வேண்டும் என்பதோடு அந்தந்த சங்கத்தின் மற்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம், PRTC ஊழியர் சங்கம், புதுவை விற்பனை குழு ஊழியர்கள் சங்கம், மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழக ஊழியர்கள் சங்கம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் வளர்ச்சி கழக ஊழியர்கள் சங்கம், சங்க உறுப்பினர்களோடு உள்ளிட்ட சங்கங்கள் கலந்து கொண்டன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அரசு ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை ஏற்று நடத்தினார். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் தமிழரசி, செயலாளர் லலிதா, செயல் தலைவர் ராஜலட்சுமி, பொருளாளர் செல்வராணி, RRTC ஊழியர் சங்கத்தின் தலைவர் வேலையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொருளாளர் வானவரம்பன் நன்றி கூறினர். தமிழக முன்னாள் முதல்வர் MGR போன்ற தொப்பியுடன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இருப்பது போல உருவப்படத்தை கையில் ஏந்தி முதல்வருக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆஷா பணியாளர்கள் காத்திருந்தனர். புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறையின் கீழ் 350 ஆஷா பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாத ஊதியமாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டு வந்தது. இதை உயர்த்த கோரி பல கட்ட போராட்டங்களை ஆஷா பணியாளர்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கான ஊதியத்தை ரூபாய் 18,000 முதல்வர் ரங்கசாமி உயர்த்தி அறிவித்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் MGR போன்ற தொப்பி அணிந்தபடி முதல்வர் ரங்கசாமி இருப்பது போல உருவப்படத்தை கையில் ஏந்தியபடி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே ஆஷா பணியாளர்கள் முதல்வர் ரங்கசாமியின் வருகைக்காக காத்திருந்தனர். பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ராஜபவன் தொகுதி பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் பகுதியில் நேற்று நடைபெற்றது. விழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு 25 கிலோ அரிசி மூட்டையை மொத்தம் 12,000 நபர்களுக்கு வழங்கினார். விழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு 25 கிலோ அரிசி மூட்டையை மொத்தம் 1,200 நபர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குநர் விஜய் ஆனந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பட்டாசு வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளைநூர் தொகுதியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர் அணி அமைப்பாளர் மற்றும் இளைஞர் அணி துணை அமைப்பாளர்களுக்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் விளைநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்துவதற்காக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக புதிய இளைஞர்களை அக்கட்சியில் இணைத்து அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை தொகுதி வாரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பின்படி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் விளைநூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பரிந்துரையின் பெயர்கள் விளைநூர் தொகுதியின் இளைஞர் அணி அமைப்பாளராக சபரிநாதன், துணை அமைப்பாளராக ரகுநாதன், ஷர்மா, சிலம்பரசன் மணிகண்டன், அன்பரசன் சூர்யா ஆகியோர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்.
விளையூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பல கலந்து கொண்டார். இளைஞர்கள் அணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறுவதற்கான அரசாணைகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மற்றும் வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானிய தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்ததை தொடர்ந்து அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 27 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணையாக தலா 1 லட்சம் வீதம் 67 நபர்களுக்கு மொத்தம் 67 லட்சம் ரூபாய் நிதியினை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளைநிலை பொறியாளர் தனஞ்செழியன், கள ஆய்வாளர் சிவபிரகாசம் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி நகர பகுதியில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பெயரில் ஐஜி மற்றும் சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமாக ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல்படை பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு நகர பகுதியான 45 ரோடு ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் பகுதியில் பெரிய கடை போலீசாருடன் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 174 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 2102 மாணவ மாணவிகளும் 594 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். தமிழக அரசின் பாடத்திட்டம் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியின் 147 தனியார் பள்ளியை சேர்ந்த 7078 மாணவர்களுக்கும் 411 தனி தேர்வர்களும், காரைக்கால் பகுதியில் 27 தனியார் பள்ளியை சேர்ந்த 1024 மாணவர்களும் 183 தனி தேர்வர்களும் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இதற்காக புதுச்சேரி பகுதியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 6 தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொது தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனி தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வரக்கூடாது என்றும், தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் இக்காரணத்தை கொண்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரங்கப்பள்ளி தெருவில் அமைந்துள்ள BSNL கட்டிடத்தில் வருமான வரித்துறையின் புதிய அலுவலகம் திறப்பு வைக்கப்பட்டது. புதுச்சேரி ரங்கப்பள்ளி தெருவில் அமைந்துள்ள BSNL கட்டிடத்தில் வருமான வரித்துறையின் புதிய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தை சென்னை வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையர் டாக்டர் சுதாகர் ராவ் IRS திறந்து வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு மேம்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் சிறந்த பணி சூழலை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் வருமான வரித்துறையின் மூத்த அதிகாரிகளான தலைமை ஆணையர் பத்மஜா, டாக்டர் ஷக்கீர், ஜக்ஷீஸ் சந்தகர் ஆகியோரும், சென்னை கூடுதல் வருமான வரி ஆணையர் வீரமணி மற்றும் புதுச்சேரி கூட்டு வருமான வரி ஆணையர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ITGOA மற்றும் ITEF அமைப்புகளின் பிரதிநிதிகள், இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் மற்றும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதன்மை தலைமை ஆணையர் டாக்டர் சுதாகர் ராவ்,
2022 ஆண்டு வருமான வரித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணிகளை எளிதாக ஒத்துழைத்த பிஎஸ்என்எல் அதிகாரிகளுக்கு, குறிப்பாக பிஎஸ்என்எல் முதன்மை பொது மேலாளர் திலகவதிக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் 1/4/2026 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டம் 2025 குறித்து அவர் விளக்கம் அளித்தார். 6 சதாப்தங்களை நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961க்கு மாற்றாக அமலுக்கு வரும் இந்த புதிய சட்டம் காலாவதியான பிரிவுகளை நீக்கி சட்டத்தை சுருக்கமாக மறுசீரமைத்த எளிய மற்றும் தெளிவான மொழியில் வடிவமைப்பதன் மூலம் வரி அமைப்பை எளிமைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த கட்டிடத்தில் டாக்ஸ்நெட் 2.0 வழியாக ITBA நெட்வொர்க் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 1/4/2026 முதல் வருமான வரித்துறை இந்த புதிய அலுவலகத்திலிருந்து செயல்பட தொடங்கும். பின்னர் இந்த கட்டிடம் வரி செலுத்தும் நபர், பொதுமக்கள் மற்றும் துறை அதிகாரிகளுக்காக முறையாக அர்ப்பணிக்கப்பட்டது. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி புஷி வீதியில் இயங்கி வரும் உணவகம் ஒன்றில் விறகு அடுப்பில் சமைத்து அசத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நேற்று முதல் வணிக நிறுவனங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது, விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு உணவகங்களை சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மூடும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி புஷி வீதியில் அமைந்துள்ள கொங்கு நாடு கிச்சன் உணவகத்தில் பாரம்பரிய முறைப்படி விறகு அடுப்பில் உணவுகளை தயாரித்து வருகின்றனர். மட்டன், சிக்கன், பிரியாணி, கால், காரைக்குழம்பு, சாம்பார், கூட்டு பொரியல் மற்றும் கடல் உணவுகளும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. சிலிண்டர் அடுப்பில் செய்வதோடு விறகடுப்பில் செய்வது ருசியாகவும் தரமாக இருப்பதாக ஹோட்டலில் பணிபுரியும் சமையல் நிபுணர் பட்டாவி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழா மற்றும் 2026 மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பளிப்பாளராக எதிர்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளரும் சிவா கலந்து கொண்டு சாதனை பெண்களுக்கு விருது, பத்திரிகையாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். புதுச்சேரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழா மற்றும் 2026 மகளிர் தின விழா பூடாங்குப்பம் தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் தமிழ்நாடு மாநில தலைவர் சந்திரிகா, பொதுச் செயலாளர் கதிரவன், பொருளாளர் ராஜ்குமார், செயல் தலைவர் வஜ்ரவேல் மற்றும் மாநில நிர்வாகிகள் இமானுவேல், சங்கரன், ஐயப்பன், குணா பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா, தமிழ்வாணன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டார். சாதனை புரிந்த பெண்களான பெண் காவலர் ஹேமமாலினி, பொம்மலாட்ட கலைஞர் எலிசபெத் ராணி, சமூக சேவகி தனலட்சுமி, தூய்மை பணியாளர் ஜோதி, இடுகாட்டில் பணிபுரியும் பெண்மணியான சுகுணா ஆகியோரை பாராட்டும் வகைகள் மகளிர் தின விழாவில் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். விழாவில் மகளிர் தின விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் பெண் காவலர் ஹேமமாலினி பெண்கள் பாதுகாப்பு குறித்து கராத்தே செய்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழாவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான கௌரவ தலைவராக மகேஸ்வர ராவ், மாநில தலைவராக மருது வடிவேல், மாநில பொதுச் செயலாளராக சக்திவேல், மாநில பொருளாளராக கந்தன், மாநில செயல் தலைவராக ராஜா, மாநில செயலாளர்களாக சக்கரன், வேலப்பன், மாநில துணை பொதுச் செயலாளராக வேலவன் வெங்கடசாமி, மாநில துணை பொதுச் செயலாளராக இளவரசன், மாநில துணை தலைவராக கோவிந்தன், மாநில ஒருங்கிணைப்பாளராக பிரசாந்த், மாநில செய்தி தொடர்பாளராக ஜெயகணேஷ், மாநில இணை செயலாளராக சதாசிவம், மாநில இணை செயலாளராக அமரன், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக முருகவேல், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக முரளி, மாநில துணை ஒருங்கிணைப்பாளராக முகிலன், மாநில துணை பொதுச் செயலாளர் ஆஷா, மாநில ஒருங்கிணைப்பாளராக பரிமளா தேவி, மாநில இணை செயலாளராக சுகந்தன், சட்ட ஆலோசகராக வேல் பிரபாகரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டார். தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் புதுச்சேரி மாநிலத்திற்காக நிர்வாகிகளுடன் நியமன கடிதம், அடையாள அட்டைகள் மற்றும் பத்திரிகையாளர்களான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில செயலாளர் சங்கரன், மகள் சிலம்பம் சுற்றி பார்வையாளர்கள் அசத்தினார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டனர்.
தேசிய மக்கள் முன்னணி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின நிகழ்வு லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நடன கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பறை இசை வரவேற்பு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடத்தினர். தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. இந்திய தேசத்தின் முதல் பெண் ஆசிரியர் என போற்றப்படும் சாவித்ரிபாய் பூலேவின் நினைவு நாளை முன்னிட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் இவோன் சுவாமிநாதன் தலைமை தாங்க செயலாளர் ரெஜினா டேவிட் ஜோசப் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் பிரமிளா தமிழ்வாணன், ஜாக் பள்ளியின் முதல்வர் உஷாராணி, ஜாக் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் மங்கையக்கரசி, வித்யாபவன் பள்ளியின் உரிமையாளர் ரேகா ராஜசேகரன், ஜிக்மம் மருத்துவமனை தனி செயலாளர் இளவரசி சங்கர், சமூக செயற்பாட்டாளர் அனிதா பாலகிருஷ்ணன், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை துணை பேராசிரியர் சந்திரா, காஞ்சிமா முனிவர் உதவி பேராசிரியர் கயல்விழி, பாவேந்தர் பாரதிதாசன் ஆசிரியை நிலா, மூத்த செவிலியர் சாந்தி மாதவன், ஆசிரம சகோதரி நிவேதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் மகளிர் தின வாழ்த்துரை வழங்கினார். தேசிய மக்கள் முன்னணி நிர்வாகி தனபிரதிஷா மகளிர் தின விழா ஏன் கொண்டாடப்படுகிறோம் என்ற கருத்தை பகிர்ந்து கொண்டார். பின்னர் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்த மகளிர் ஆளுமைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 211 ஆளுமைகள் தேர்வு செய்து விருதுகள் வழங்கப்பட்டன. அன்னை தெரசா வாழ்நாள் சாதனையாளர் விருது, சாவித்ரிபாய் புலே வாழ்நாள் சாதனையாளர் விருது, ரமாபாய் வாழ்நாள் சாதனையாளர் மணியம்மையார் வாழ்நாள் சாதனையாளர் விருது, டாக்டர் முத்துலட்சுமி வாழ்நாள் சாதனையாளர் விருது, டாக்டர் முத்துலட்சுமி நல்லாசிரியர் விருது, சாவித்ரிபாய் பூலே கல்வி நல்லாட்சியர் விருது, உயிர் காக்கும் அன்னை விருது, சாதனை பெண்மணி விருது, இளம் சாதனையாளர் விருது, வீர தமிழரசி விருது, கலைத்திலகம் விருது, சிறந்த சமூக பணியாளர் விருது, ஹெலன் கெல்லர் விருது, சிறந்த செவிலியர் செம்பல் நேர்மையும் சிகரம் விருது, சிறந்த பணியாளர் விருது, மணியம்மையார் சாதனை இணையர் விருது, ரமாபாய் சாதனை இணையர் விருது என பல்வேறு தலைவர்களின் பெயர்களில் மகளிர் ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் சிறந்த ஒப்பந்த ஆசிரியர்கள், சிறந்த கரோனா கால ஒப்பந்த ஊழியர்கள், NRSM ஊழியர்கள், ஹவுஸ் கீப்பிங் ஊழியர்கள், இடுகாட்டில் பணி செய்யும் பெண்கள், ஆட்டோ ஓட்டும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், தனிப்பெற்றோராக இருந்து சாதிக்கும் பெண்கள் என பலதர பெண்கள் ஆளுமைகளை ஆராய்ந்த அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் முன்னணி மாநில செயலாளர் இவோன் எழுதிய குருதியின் குரல் என்ற கவிதை நூல் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வெளியிடப்பட்டு அனிதா பாலகிருஷ்ணனால் பெற்றுக் கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்டது. புத்தகத்தின் நூல் ஆய்வாளராக இளவரசி சங்கர் புத்தகம் தொடர்பாக விளக்க பேசினார். இந்நிகழ்வில் பேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன், பொதுச் செயலாளர் இன்னாசிரா, மன்னாடிப்பட்டி சிவா, கட்சியின் துணைத் தலைவர்கள் ஷெபின் லாசஸ், ராஜேஷ், பொருளாளர் சுரேஷ், மாநில செயலாளர் ஆறுமுகம், டேவிட் ஜோசப், மணி, பிரதீப், மதன்குமார் உள்ளிட்ட ஏராளமான கட்சி தோழர்கள் பங்கெடுத்தனர். துர்காநகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் தலைவர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. துர்காநகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் தலைவர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா வெளியூர் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் துர்காநகர் ஆர் ரமேஷ், தேசிகன் அச்சுதன் பிரகாஷ், கவுன்சிலர் கந்தசாமி, முத்துக்குமரன் ஐயப்பன், துர்காநகர் குடியிருப்பு நலசங்கத்தின் செயலாளர் சசிகுமார், அமைப்பு செயலாளர்கள் நடராஜன், சிவபிரகாசம், குமார், வெங்கடேசன், வெங்கடேஷ் மற்றும் திரளான நண்பர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் சுருதியாக ரெட்டி கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களுக்கும் வங்கி ஊழியர்களையும் ஊக்குவித்தார். மேலும் தனது வாழ்த்துறையில் உண்மை நிகழ்வுகளை மேற்கொள்ள காட்டி அனைவரையும் உற்சாகப்படுத்தினர்.
விழாவில் கலந்து கொண்ட பல பெண்கள் மகளிர்களின் இன்றைய நிலை குறித்து பேசியும் பாட்டு பாடியும் விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்தனர். கோலப்போட்டி, தீயிலா சமையல் பேச்சு போட்டி ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் இந்த விழாவில் வங்கி தலைவர் ரத்தினவேல், பொது மேலாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் ஊழியர்களை பாராட்டி பேசினர். ரோட்டரி ஆரோ சிட்டி புதுச்சேரி சார்பில் உலக மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ரோட்டரி ஆரோ சிட்டி புதுச்சேரி சார்பாக உலக மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ருதி யர்கட்டி, ஐபிஎஸ் எஸ்பி புதுச்சேரி டாக்டர் ரீனா குலாட்டி, பீடியாட்ரிக்ஸ் ஜிக்மர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். சிறப்பு விருந்தினராக கயல் சிறப்புரை வழங்கினார். விழாவில் மகளிர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் விழாவில் ரோட்டரி ஆரோ சிட்டி தலைவர் பாக்யராஜ், செயலாளர் ஹரிஹரன், பொருளாளர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எக்கோலஸ் ஆங்கிலஸ் தொடக்க பள்ளியில் FLN ஆல் டைம்ஸ் டே ஃபெஸ்ட் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லப்போர்த்தி வீதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் தொடக்க பள்ளியில் FLN ஆல் டைம்ஸ் டே ஃபெஸ்ட் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சபகரக சிஷா திட்ட இயக்குனர் எழில் கல்பனா மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் SSCA உதவியுடன் அளிக்கப்பட்ட நிதிகள் சுமார் 57,000க்கும் மேல் மாணவர்களுக்கு கற்றல் துணை கருவிகள் கொண்ட ஆசிரியர் கற்பித்தல் செயலை மேற்கொண்டிருந்தனர். அதனை மாணவர்களை கொண்டு இன்று செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. விழா நிகழ்ச்சிகளை பள்ளி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பெற்றோர்கள் வருகை புரிந்து சிறப்பித்தனர். முருகம்பாக்கம் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஜோபிகனா கட்டிடம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முருங்கம்பாக்கம் பகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கான கட்டிடம் 40 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு அவர்கள் பயன்படுத்தி வந்தனர். இக்கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து பயனற்ற முறையில் இருந்து வருகிறது. இதனை சரி செய்து புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த சலவை தொழிலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்ததன் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் தீவிர முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் அமைக்க அரசாணை பெறப்பட்ட இப்பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சியின் ஆணையர் பாஸ்கர், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளைநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.